ஃபிஃப்த்து ப்ராப்ளம் போவோம். Fourth, problem number 4. BSCR partners அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் தே டோன்ட் ஹவ் பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லிட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா போஸ்ன்றவன் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுக்குறானா அக்டோபர் அன்னைக்கு 2 lakh கொடுத்துருக்கான். சி வந்து என்ன பண்ணுறான் 50,000 லோன் எடுக்கிறான், ஃபேர்ம்லேருந்து கடன் வாங்குறான். ரைட்டாக அக்டோபர் அன்னைக்கு 50,000 கடன் வாங்குறான். இந்த அஸ்பெக்டில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 2 lakh கொடுக்குறான் பிஸ்னஸுக்கு அக்டோபர் அன்னைக்கு. இன்னொரு பார்ட்னர் கடன் வாங்குறான், ஃபேர்ம்லேருந்து கடன் வாங்குறான். ரைட்டா Both demand interest at 10% per annum and 2 lakh of extra capital அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் லோனாக கொடுக்கல, எக்ஸ்ட்ரா கேபிட்டலாக தான் கொடுத்துருக்கான். அப்போ நாட் ஈவன் சிங்கிள் பைசே கொடுக்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. ரைட்டாக இதே அவன் லோனாக கொடுத்துருந்தானா 6 months என்ன பண்ணியிருப்பாங்க 6% per annum அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும் அவன் ஆக்சுவலாக. அப்படின்னா 2 lakh × 6% × 6/12, ஏன்னா அக்டோபரில் கொடுத்ததுனால 6 மாதத்துக்கு 6/12 போடுவாங்க, ஏன்னா 6% per annum ஆக்சுவலாக அப்படின்ற ரெஸ்பெக்டில் கண்டுபிடிப்பாங்க. இங்கே ஆனால் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க இந்த பாயிண்ட்டில், ஏன்னா அவன் கேபிட்டலாக கொடுத்ததுனால. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். எஸ் decides that his son Deep should be admitted as a partner. He will give half of the share. என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட ஷேரில் பாதி ஷேரை கொடுத்துறேன், நான் அவனை உள்ள பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டாக யாரோ ஒருத்தர் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு பார்ட்னர், அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட பையனை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. மிச்சம் 2 பேர் என்ன பண்ணுறாங்க நோ சொல்கிறாங்க. ரைட்டா இப்போ இவர் என்ன பண்ணுறாரு தேர்ட் பார்ட்னர்னு வச்சுப்போம் சப்போஸ் எக்ஸாம்பிளில். ரைட்டா செகண்ட் பார்ட்னர் புக்கு படி பார்த்தா அந்த எஸ்ன்றவன் என்ன பண்ணுறான்னு நினைக்கிறாரு, அந்த டீப்ன்றவனும் உள்ளே கொண்டு வரலாம் தன்னோட பையனை அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. ரைட்டா யார் 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு பார்ட்னரும் தேர்ட் பார்ட்னரும். அதான் இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், எல்லாரோட கன்சென்ட்டும் வேணும். ரைட்டா இதை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் அப்போ ரைட்டா அப்போ அவரால் அட்மிட் பண்ண முடியாது. அடுத்தது பிஎன்எஸ் அதை வியூ தட் சி ஷுட் பி சார்ஜ்டு. என்ன பண்ணுறாங்க, சி கடன் வாங்கினால ஃபோம்லேருந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பேச மறந்துட்டாங்க, அதனால் இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியாது. ரைட்டாக இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் ஹேஸ் வித்ட்ரான் 50,000 ஃப்ரம் த ஃபோம் ஃபார் பர்சனல் யூஸ்னாலே தெரியும் ட்ராயிங்ஸ் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் 10% சார்ஜ் பண்ணுன்றாங்க. ட்ராயிங்ஸ்க்கு நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் நம்ம படித்தோம் வச்சு. ரைட்டாக நோ இன்ட்ரெஸ்ட் இன் கேபிட்டல், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சார்ஜ் பண்ண முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே ஆன்சர்னா நோன்ற ஆஸ்பெக்டில் ஆன்சர் எழுதணும். ரைட்டா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ஃபிஃப்த்து சம்மை இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிங்க. டஃப்பான சம் கிடையாது, எக்ஸாமில் நிறையா வாட்டி வந்த ப்ராப்ளம் இது, என்சிஆர்டி ப்ராப்ளம் கூட. ஃபிஃப்த்து ப்ராப்ளம் ஃபிஃப்த் சம் பாருங்க. H&D in a partnership since 1st April 2019, no partnership agreement. 4 lakh 1 lakh கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்கான் 1 lakh கொடுத்துருக்கான் எக்ஸ்ட்ரா. என்றைக்கு 1st October அன்றைக்கி. அப்புறம் இல்னஸ்னால என்ன பண்ணிடுச்சு, ஹச்சால் பிஸ்னஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. எப்போ ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். ஓகே இந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ராஃபிட்ஸ் ஃபார் த இயர் வாஸ் 1,80,000 அப்படின்ட்டு இருக்குது. ஹர்ஷத் என்ன சொல்கிறான், he has to given 10% per annum interest on capital and loan. ஏன்னா இவன் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இவன் என்ன கேட்குறான், ஃபஸ்ட்டு பார்ட்னர் தானே 4 lakh, ரெண்டாவது பார்ட்னர் 1 lakh கொடுத்தனால இவன் என்ன கேட்குறான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலில்
10% கொடுங்க, கேபிட்டல்லையும் லோன்லையும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, நோ இன்ட்ரெஸ்ட் இன் கேபிட்டல். ஆனால் லோனில் மட்டும் எவ்வளோ கொடுப்பாங்க, 6% கொடுப்பாங்க, ரைட்டாக 6% கொடுப்பாங்க. அவன் லோன் என்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி ஹஸ் கிவன் அ லோன் ஆஃப் ருபீஸ் 1 lakh டு த ஃபர்ம் அப்படின்னு சொன்னனால 1 lakh இன்ட்டு 6% இன்ட்டு 6/12 இவ்வளோ தான் கொடுப்பாங்க, ரைட்டா. ஏன்னா அக்டோபரில் கொடுத்தனால மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணோம், ரைட்டா. நான் அக்கௌண்ட்ஸ் எண்டிங் என்ன சொல்லிட்டாங்க, 31st March 2020 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எந்த பீரியடுக்கு போகிறோம் அப்படின்னா 2/31/3/2020ன்ற பீரியடுக்கு போடுறோம், சொல்லலாம், ரைட்டா. 20ன்ற பீரியடுக்கு போடுறோம். சரி, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஷுட் பி டிவைடட் இன் தி ரேஷியோ ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டாங்க, ரைட்டா. ப்ராஃபிட் எப்படி பிரிப்பாங்க, ஈக்குவல் ரேஷியோவில் தான் பிரிப்பாங்க. ஏன்னா இவன் ஏன் அப்படி பிரிக்கணும்னு சொல்கிறான், இவன் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணதுனால 4:1 பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். 4 lakh = 1 lakh ரேஷியோ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். 4 lakh = 1 lakh ரேஷியோ சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா. 0 ஸ்டேக் ஆஃப் ஃபண்டா 4:1 4:1 பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4:1 பிரிக்க மாட்டாங்க, எப்படி பிரிச்சுருவாங்க, 1:1. ஏன்னா 2 பார்ட்னர் தானே, ஈக்குவலாக பிரிச்சுருவாங்க, ரைட்டா. ஈக்குவலாக 1:1 ரேஷியோவில் பிரிச்சுருவாங்க, ரைட்டா. சரி, பார்த்துக்கலாம். அடுத்து டி என்ன சொல்கிறான், ப்ராஃபிட் ஷுட் பி டிவைடட் ஈக்குவலி. ஏன்னா இவனுக்கு அதான் பெனிஃபிட். ஏன்னா இவன் கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணால் 1 தான் கிடைக்கும் கேபிட்டல் ரேஷியோவில் போனால். அப்போ இவன் ஆட்டோமேட்டிக் ஆர்குமெண்ட் என்னப்பா, ஈக்குவலாக பிரிங்க அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், ஈக்குவலாக தான் பிரிப்பாங்க, ஏன்னா அக்ரிமெண்ட்டில் சொல்ல மறந்துட்டாங்க அதனால். அடுத்தது he should be allowed 2,000 as a remuneration for the period he managed the business in the absence of ஹர்ஷத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனதுனால பிஸ்னஸில் வரல, ஆகஸ்ட் டு செப்டம்பர் வரல. அந்த பீரியடுக்கு வேணால் கேட்குறான், சேலரி கேட்குறான். சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா எதில் பேசல, அக்ரிமெண்ட்டில் பேசுறதுனால நோ சேலரி ஃபார் ஹிம் பண்ணிட்டு அந்த மாதிரி. இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலும் லோனு 6% கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கேபிட்டல் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, லோன் மட்டும் எவ்வளோ கொடுப்பாங்க, 6% கொடுப்பாங்க. லோன் மட்டும் 6% கொடுப்பாங்க. அந்த அஸ்பெக்டில் சம் ப்ரொசீட் பண்ணணும். இந்த சம ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி இந்த சம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம், ரைட்டா. அந்த ப்ராஃபிட்ஸை எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ராஃபிட்ஸை எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷன். அது என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் லாஸ்ட் இயர் என்ன போட்டிருப்பீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிருப்பீங்க. பேலன்ஸ் ஷீட் போட்டிருப்பீங்க. இது 2 அக்கௌண்ட்டுக்கு நடுவில் ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட் தான் P&L அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். P&L அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்கும் போது தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க P&L அப்ராப்ரேஷன் அப்படின்ற அக்கௌண்ட். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிங்கன்னா P&L அக்கௌண்ட் என்ன பண்ணுவீங்க, பை கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதுவீங்க. அப்போ P&L அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்கிற நெட் ப்ராஃபிட் எங்கே எழுதுவாங்கன்னா, இங்கே எழுதுவாங்க பை நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க, பை நெட் ப்ராஃபிட். கம்பெனி அஸ்பெக்டில் சொல்கிறேன். அப்போ ப்ராஃபிட் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேக்ஸ் பே பண்ணணும். அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு. அப்போ இருக்கிற ஷேர் ஹோல்டருக்கு என்ன பண்ணணும், டிவிடெண்ட் பே பண்ணணும். அப்போ 2 டிவிடெண்ட். ப்ராஃபிட் வரலாம், கண்டிப்பாக டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது. அதுலேருந்து எடுத்து வைப்பாங்க 2 ஜென்ரல் ரிசர்வ், ரைட்டாக. வருஷம் வர அமௌண்ட்டில் ஒரு சேவிங்ஸ் மாதிரி 2 ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிறதா என்னது, ப்ராஃபிட், ரைட்டாக. பேலன்ஸ் தான் ப்ராஃபிட். இதெல்லாம் எடுத்து போக இதுதான் பேலன்ஸ்ட்டு கொண்டு போவாங்க, ரைட்டா. இது கம்பெனி பர்ஸ்பெக்டிவில் இப்படி போடுவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யாரோட பர்ஸ்பெக்டிவில் போட போகிறோம், பார்ட்னர்ஷிப் பர்ஸ்பெக்டிவில் போட போகிறோம். பார்ட்னர்ஷிப் பர்ஸ்பெக்டிவில் போட போகிறோம். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை நெட் ப்ராஃபிட் அப்படின்னு இங்கே வரும். இது எங்கே கண்டுபிடிச்சது, P&L அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சது. பை நெட் ப்ராஃபிட் புரோட்டம். அப்ராப்ரேஷன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் சேல்ரி. to interest and capital. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் கமிஷன். லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். பார்ட்னர் சேலரி, 2 இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல், 2 பார்ட்னர்ஸ் கமிஷன்,
பார்ட்னர்ஸ் கமிஷன் டூ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். இந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ், அவன் எடுக்கிற ட்ராயிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அது இன்கம். ஸோ இது போன வருஷமே வந்திருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில், அதே தான். சரி, அப்போ ஒரு விஷயத்தை இதில் பேச மறந்துட்டுமே, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ரைட்டா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்ட்னர்ஷிப்பில் அது இங்கே வராது, P&L அக்கௌண்ட்டில் வரும். டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அது ஏன்னா சார்ஜ் அகென்ஸ்ட் ப்ராஃபிட். ரைட்டா, சார்ஜ் அகென்ஸ்ட் ப்ராஃபிட், லாபம் இருந்தாலும் இல்லைனாலும் கொடுக்கணும். ரைட்டா, அதனால் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை நீங்கள் அக்ரிமெண்ட்லேயே பேசியிருக்கீங்க. ரைட்டா, அக்ரிமெண்ட்லேயே பேசியிருக்கீங்க இந்த மாதிரி சேலரி கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கொடுக்கணும், கமிஷன் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தாலும் ரைட்டா இதெல்லாம் பேசியிருந்தாலும் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் இருந்தால் தான் கொடுப்பாங்க. பேசலைன்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா, அதான் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பேசலைன்னா என்ன பண்ணுவாங்க, ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க, நாட் ஈவன் சிங்கிள் ருப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா, நாட் ஈவன் சிங்கிள் ருப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரு பேசியிருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கணும், ப்ராஃபிட்ஸ் இருந்தால் மட்டும் தான் எல்லாம் கொடுக்க முடியும். ரைட்டா, அதனால் அப்ராப்ரேஷன் வரும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை பொறுத்த வரைக்கும் 6% எப்படி கொடுப்பாங்க, ப்ராஃபிட் இருந்தாலும் இல்லைனாலும் கொடுப்பாங்க. அப்போ அதனால் எந்த அக்கௌண்ட் வந்துடும், P&L அக்கௌண்ட்டில் வந்துடும். அது ரைட்டா, P&L அக்கௌண்ட்டில் வந்துடும். இந்த சம்ஸை சால்வ் பண்ணுவோம். ரைட்டா, இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். இந்த ஃபார்மேட் எழுதி வச்சுங்க, இந்த ஃபார்மேட் முக்கியம். இதில் ஜென்ரல் ரிசர்வ்லாம் கூட வரும். டூ ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அதனால் டூ ஜென்ரல் ரிசர்வ். போன வருஷம் ரிசர்வ் ஃபண்டுன்னு வந்துருக்கும்ல, அது எல்லாமே இதே தான், ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கிறது. ஆனால் ப்ரிடாமினெண்ட்டாக சம்ஸில் வராது ஜென்ரல் ரிசர்வ், ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க. சம் நம்பர் 5 போகும். ஆல்சோ ப்ரிப்பேர் P&L அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டாங்க. ப்ரொசீட் பண்ணுவோம். பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிங்க. ஒரு P&L அக்கௌண்ட் போடுறேன். ஏன் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை நெட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாயிண்ட் இருக்குது இதில். ரைட்டா, அப்படின்னா அது P&L அக்கௌண்ட்டில் தான் வரும், சார்ஜ் அகென்ஸ்ட் ப்ராஃபிட்ன்றனால. பை நெட் ப்ராஃபிட் இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ப்ராப்ளமாக ட்ரை பண்ணுவோம். P&L அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்ஸ், ரைட்டா, ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ப்ராப்ளம் 5th ப்ராப்ளம் எவ்வளோ ப்ராஃபிட் 1,80,000 கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆக்சுவலாக உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் போக போக சம்ஸில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்னாலே P&L அக்கௌண்ட்டில் கடைசியில் கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு டவுட் வருது, ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் P&L அக்கௌண்ட்டில் புக் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு டவுட் இருக்குது. அதனால் நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எடுத்துக்கிறேன். ரைட்டா, அசம்ஷன் தான் எடுக்க போகிறோம், வேறு வழி இல்லை. நீங்களும் அப்படியே எடுத்துங்க. ரைட்டா, நெட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அதனால் என்ன பண்ண போகிறேன், இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை சார்ஜ் பண்ண போகிறேன். ரைட்டா, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்றது என்னது, ப்ராஃபிட் இருந்தாலும் இல்லைனாலும் கொடுக்கணும், அதனால் சார்ஜ் அகென்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதனால் P&L அப்ராப்ரேஷனில் போட முடியாது, P&L அக்கௌண்ட்டில் போடணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை மட்டும். இப்போ எவ்வளோ கொடுக்கணும், 6% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆஸ்பெக்டில் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ அவன் என்னைக்கு கொடுத்துருக்கான் அந்த ப்ராப்ளம்லன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுத்துருக்கான். இப்போ 1 lakh இன்ட்டு 6% per annum இன்ட்டு 6/12. ஏன் 6/12 போகிறோன்னா அக்டோபரில் தான் அவன் கொடுத்துருக்கான். அப்போ 6 மாதத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். அப்படின்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா 3000. அப்போ therefore net profit is equal to அது net profit after tax 1,77,000 அதுதான். அடுத்தது P&L அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டு. நீங்கள் டு தி மேக்ஸிமம் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் எழுதிங்க. இப்போ பை நெட் ப்ராஃபிட்
நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாமே எதுவுமே கிடையாது. ரைட்டாக எதுக்குமே அக்ரிமெண்ட் இல்லை. ஆனால் நோ சேலரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் டேரெக்டாக 2 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் போயிடலாம். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வைக்கல. அதனால் ஈக்குவலாக பிரிக்கணும். அப்படின்னா யார் யார் பார்ட்னர் இதில் 5th ப்ராப்ளமில் HD ஈக்குவலாக பிரிக்கணும். ரைட்டாக HND 2 பேருக்கும் ஈக்குவலாக பிரிக்கணும். 1,77,000 இன்ட்டு 1/2 1/2 அப்போனா 88,500 88,500ன்னு சொல்லி ஷேர் பிரியும். 88,500 88,500ன்னு சொல்லி ஷேர் பிரியும். ரைட்டா புக் ஆன்சர்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ரைட்டா இந்த மாதிரி அஸ்பெக்டில் எதுவுமே கொடுக்கலாம், அசம்ஷன்ஸ் தான் எடுக்கணும். அவங்க போட்டிருக்காங்க அந்த மாதிரி. சப்போஸ் இதில் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அந்த 3,000 அப்படின்னு சொல்லிட்டு 1,80,000 வச்சு ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனால் இது பேசிக் ப்ராப்ளம் புரியும். ரைட்டாக இந்த அசம்ஷனாக உங்களுக்கு நான் அப்புறம் திரும்ப ஒரு 40 ப்ராப்ளம்ஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரியான ஒரு அசம்ஷன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டிஸ்கஸ் பண்ணுறேன். பயப்படாதீங்க. இந்த ப்ராப்ளமே இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுங்க. அடுத்த ப்ராப்ளமாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணலாம். இல்லைனா கூட இந்த ப்ராப்ளமே இதே வீடியோவில் பார்த்துருவோம். ப்ராப்ளம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. 6th ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் பண்ணிட்டு இந்த கான்செப்ட் எல்லாம் முடியுது. அதனால் இதே வீடியோவில் கூட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரைட்டாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 6th ப்ராப்ளம் பார்ப்போம். 6th ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்காங்க? 6th ப்ராப்ளமில் 2 பேர் இருக்காங்க. 35,000 20,000 போட்டிருக்காங்க. அக்டோபர் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்? என்ன பண்ணியிருக்கான்? 8,000 கொடுத்துருக்கான் அக்ரிமெண்ட் இல்லாமல். அப்படின்னா 6% தான் கொடுப்பாங்க per annum. அடுத்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஷோஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 15,000 பட் த பார்ட்னர்ஸ் cannot agree எனி பேமெண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட். எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட போன சம் மாதிரியே தான். எந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்றனால அப்போ அவங்க போட்டிருக்க மாட்டாங்கன்ற அர்த்தத்தில் இருக்குது. நம்ம இப்போ போடணும். ரைட்டாக P&L அக்கௌண்ட் போடுவோம். பை நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் நம்மளே எடுத்துப்போம். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு 15,000 ப்ராஃபிட் வந்து 15,000 ப்ராக்கெட்டில் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துப்போம். ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அங்கே போடுறோம்? சார்ஜ் அகென்ஸ்ட் ப்ராஃபிட் இருந்தாலும் லாஸ் இருந்தாலும் கொடுத்தாகணும். அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இங்கே போடுறோம். சார்ஜ் அகென்ஸ்ட் ப்ராஃபிட் மிச்சம் எல்லாமே என்னது? அப்ராப்ரேஷன் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம். அப்போ இவன் எவ்வளோ லோன் கொடுத்துருக்கான்? இவன் 8,000 கொடுத்துருக்கான். அப்போ 8,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு அக்டோபரில் கொடுத்ததுனால 6 மாதம். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 8 × 6 48 அப்படின்னா 240. அப்போ 2 நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அதில் மைனஸ் பண்ணால் 15,000 மைனஸ் இப்போ 14,760. பேலன்சிங் வேறு கண்டுபிடிக்கிறேன். டோட்டல் பண்ணி மைனஸ் பண்ணால் கிடச்சிரும் 15,000. அடுத்து என்ன பண்ணணும்? P&L அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் P&L அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டு பை நெட் ப்ராஃபிட் ப்ராப்ளம் நம்பர் 6 பை நெட் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 14,760. வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் எதுக்கும் 2 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவலாக பிரிக்கணும். AB இப்போனா 7380 அப்படின்னு பிரிக்கும். ஈக்குவல் ரேஷியோவில் பிரிக்கணும். ஏன்னா there is no agreement for share of profits. இந்த 6 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். டு பி ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 40 ப்ராப்ளம் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த லாஜிக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கடைசியில் வர லாஸ்ட்டு 50 ப்ராப்ளம்ஸுக்கு வரும். ரைட்டா அதனால் ஸ்லோவாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. போக உங்களுக்கு டாபிக் ஆக்சலரேட் ஆகும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இதோட இந்த வீடியோஸை வைண்ட் அப் பண்ணுறேன். ரைட்டா இன்றைக்கான வீடியோஸை வைண்ட் அப் பண்ணுறேன். நாளையிலேருந்து கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். பை. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏற்கனவே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரைட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9150456592 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். டெய்லி பேக்லாக் பண்ணாமல் வீடியோஸை டெய்லி பார்த்து முடிச்சிருங்க. பை.